வணக்கம், வெல்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஒரு டிஸ்ப்ளே டெக்னாலஜி பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா டிஸ்ப்ளே டெக்னாலஜி எப்படின்னா, மூவிஸ்ல இந்த டிஸ்ப்ளே டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ்ல, பிளஸ் வந்து சயன்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்ல வந்து அதிகமா இந்த டிஸ்ப்ளே டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த டிஸ்ப்ளே டெக்னாலஜி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த மாரி தான் இருக்கும். இது வந்து ஒரு ஏர்ல ஃப்ளோட் ஆகுற மாரி ஒரு டிஸ்ப்ளேவா இருக்கும். இந்த டிஸ்ப்ளேவ நம்ம இப்படி மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். அ அதே மாரி இங்கிட்டு மூவ் பண்றத கூட மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா, இந்த டெக்னாலஜி வந்து ஜஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல கிரியேட் பண்ற மாரி தான் இருக்கே தவிர, ரியல் லைஃப்ல இன்ன வரைக்கும் வரல. ஆனா, இத பேஸ் பண்ணி சில டிஸ்ப்ளேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து எப்படின்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே பேஸ் பண்ணாம இது வந்து டிஸ்ப்ளே பண்ணும். பட் இப்ப கிரியேட் பண்ணியிருக்க என்னன்னா, ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஒரு டிரான்ஸ்பரன்ட் ஸ்க்ரீனோ, இல்ல அது வந்து கிளாஸோ இருந்துச்சுன்னா, அத பேஸ் பண்ணி இது வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். அத பத்தி இந்த வீடியோஸ் நம்ம பார்ப்போம். அதுவும் இல்லாம இத பத்தி சில ரிசர்ச்சஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச் எப்படின்னா, இது மாரி இல்லாம, வேற விதமான சின்ன சின்ன டிஸ்ப்ளேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது அதுவுமே வந்து டெவலப்மென்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னும் வந்து பப்ளிக்கா எதுவும் லான்ச் பண்ணல. அத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். திஸ் இஸ் மீ ஆரோக்கியலியோ. வெல்கம் பேக் டூ மை சேனல். இட்ஸ் மீ ஆரோக்கியா. ஆக்சுவலா இந்த டிஸ்ப்ளேவோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, HUD அதாவது ஹெட் அப் டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெட் அப் டிஸ்ப்ளே அப்படின்றது இப்ப வந்து நெறைய பக்கம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். பிளஸ் வந்து இது என்ன ரிசர்ச் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்து மூவிஸ்ல எப்ப இருந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்றதும் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வாங்க இன்னைக்கு வீடியோ போலாமா? அதான் முன்னாடியே சொல்ட்டேனே. ஸோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இது இப்ப லைவா ரியல் டைம்ல எங்க யூஸ் பண்றாங்க? 3 இடத்துல யூஸ் பண்றாங்க. ஒண்ணு வந்து அ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அதுல யூஸ் பண்றாங்க. 2வது ஏவியேஷன்ல யூஸ் பண்றாங்க. 3வது வந்து விஆர் அண்ட் ஏஆர் கிளாஸ்ல யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். இதுல எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, நம்ம கார்ல வந்து நேவிகேஷன் இப்ப அதிகமா யூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட்லாம் அந்த அளவுக்கு நேவிகேஷன் யூஸ் பண்ண மாட்டோம். இப்ப மேப் யூஸ் பண்ணி எங்கேயாச்சும் போற மாரி நேவிகேஷன் அதிகமா யூஸ் பண்றோம். அதே மாரி ஓடோமீட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டுருப்போம். அந்த ஓடோமீட்டர் எங்க இருக்குன்னா, டிரைவ் பண்ணும்போது டிரைவர் சீட்டுக்கு பேக் சைடு இருக்கும். நேவிகேஷன் சைட்ல இருக்கும். நம்ம நேவிகேஷன் பார்த்து ஓட்டும்போது, நமக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகலாம். அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாம இருக்கிறதுக்காக தான் இந்த ஹெட் அப் டிஸ்ப்ளே யூஸ் பண்றாங்க. இது எப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த ஹெட் அப் டிஸ்ப்ளே எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்பரன்ட் ஸ்க்ரீன வந்து முன்னாடி வச்சு, அடிஷனலா வச்சு, அதுல ப்ரொஜெக்ட் பண்ணி யூஸ் பண்ணாங்க. அ ஆனா இப்ப எப்படி இருக்குதுன்னா, அந்த ப்ரொஜெக்ஷன வந்து தனியா ஒரு டிரான்ஸ்பரன்ட் கிளாஸ் இல்லாம, விண்ட்ஷீல்டே ப்ரொஜெக்ஷன் பண்ற மாரி யூஸ் பண்றாங்க. இதனால வந்து நேவிகேஷனும் நமக்கு கரெக்ட்டா பார்த்து போக முடியும். நம்ம என்ன ஸ்பீடு மீட்டர்ல போயிட்டுருக்கோம்னு கரெக்ட்டா பார்க்க முடியும். அதே சேம் டைம் எந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாம நம்ம டிரைவிங்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்படிதான் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸ். ஏவியேஷன்ல வந்து இது எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃப்ளைட் ஜெட்ஸு பிளஸ் வந்து நம்ம பிளேன்ஸ்ல வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, அங்க நேவிகேஷன் பார்க்கறதுக்காகவும், சப்போஸ் ஃப்ளைட் ஜெட்டா இருந்துச்சுன்னா, டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்றதுக்காகவும். சப்போஸ் அவங்க கீழ மானிட்டர் பார்த்து பார்க்கும்போது, டார்கெட் மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ, லைவா அந்த டார்கெட்ட வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்காகவும், நேவிகேஷன் கரெக்ட்டா யூஸ் பண்றதுக்காகவும், இந்த டிஸ்ப்ளே வந்து இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஏஆர் அண்ட் விஆர் கிளாஸ். இந்த ஏஆர், விஆர் கிளாஸ் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஆப்பிள் யூஸ் பண்ற விசன் ப்ரோவா இருக்கலாம், அல்லது மெட்டால இருக்க அக்லோஸ் ப்ரோவா இருக்கலாம். இதுதான் வந்து ஏஆர் அண்ட் விஆர் கிளாஸ். ஏஆர் அண்ட் விஆர் கிளாஸ்ல வந்து எப்படின்னா, நம்ம ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி, அந்த கிளாஸ்ல வந்து உள்ள ஒரு சின்ன டிஸ்ப்ளே இருக்கும். வெளிய வந்து செட் ஆஃப் கேமராஸஸ் இருக்கும். இது வந்து 2த்தையும் ரியல் லைஃப்பையும் இந்த சாஃப்ட்வேரையும் மெர்ஜ் பண்ணி, ஒரு ரியல் லைஃப்ல இந்த டெக்னாலஜி நம்ம எப்படி யூஸ் பண்ணா இருக்குமோ, அதே மாரி ஒரு சிமுலேஷன் கிரியேட் பண்ணும். இதுதான் வந்து இந்த ஏஆர் கிளாஸ், விஆர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ற மெத்தடு. இப்படிதான் வந்து ரியல் லைஃப்ல வந்து இந்த டெக்னாலஜி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது, இதுல என்ன ரிசர்ச்சஸ் இதுவரைக்கும் போயிருக்கு. அதாவது இது 3 டைப் ஆஃபா வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லைட் வெயிட் டிஸ்ப்ளே, அடுத்து வால்யூமெட்ரிக் டிஸ்ப்ளே, அடுத்து வந்து ஹாலோகிராஃபிக் டிஸ்ப்ளே. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது லைட் வெயிட் டிஸ்ப்ளே. இந்த லைட் வெயிட் டிஸ்ப்ளே அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஒரு சின்ன ஃப்ரேம் ஃபோட்டோ ஃப்ரேம் மாரி இருக்கும். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் நார்மலா பார்க்கும்போது, ஒரு ஃப்ளாட் இமேஜா தான் இருக்கும். ஆனா, இவங்க இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி, அந்த ஃப்ரேம வந்து 3D ரெண்டர் பண்ணி, நம்ம ஒரு ஃப்ரேம வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேம நேரா பார்க்கும்போது ஒரு மாரியும், சைட்ல பார்க்கும்போது அதோட டெப்த் கிரியேட் பண்ணி 3D இமேஜாவும் அது காட்டும். அடுத்து நம்ம பார்க்க போறது வால்யூமெட்ரிக் டிஸ்ப்ளே. இந்த வால்யூமெட்ரிக் டிஸ்ப்ளே எப்படின்னா, இந்த லைட் வெயிட் டிஸ்ப்ளேயோட அடுத்த ஒரு டெக்னாலஜி தான் இந்த வால்யூமெட்ரிக் டிஸ்ப்ளே. இப்ப இந்த வால்யூமெட்ரிக் டிஸ்ப்ளே எப்படின்னா, எப்படி ஆக்ட் ஆகும்னா, ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ்ல அது வந்து கொஞ்சம் ஒரு 3D எஃபெக்ட் ஒரு 3D பில்டிங் வந்து சின்னதா ஒரு மினியேச்சர் பில்டிங் கிரியேட் ஆன மாரி இருக்கும்.
சப்போஸ் ஒரு பில்டிங்கா இருந்துச்சுன்னா, அது மினியேச்சர் பில்டிங்கா இருக்க மாரி கிரியேட் ஆயிருக்கும். நீங்க எந்த பக்கம் இருந்து பார்த்தாலுமே, அது வந்து உங்களுக்கு அந்த 3டி இமேஜ வந்து அக்யூரேட்டா உங்களுக்கு காட்டும். அதாவது இதுக்கு வந்து இந்த ஆங்கிள்ல பார்க்க முடியும் அப்படிலாம் கிடையாது. அது ஃப்ரண்ட், பேக், லெஃப்ட், ரைட் எந்த வேணாலும் பார்க்கலாம். ஆனா லைட் வெயிட் டிஸ்ப்ளேல வந்து நீங்க ஃப்ரண்ட் பார்க்கலாம், 2 சைடு பார்க்கலாம். ஆனா பேக் சைடு நீங்க பார்க்க முடியாது. அது வந்து லைட் வெயிட் டிஸ்ப்ளே இருக்கும். ஆனா இந்த வால்யூமெட்ரிக் டிஸ்ப்ளேல வந்து 4 பக்கமும் நம்ம பார்த்து நம்ம வந்து அத வந்து விசுவலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இது எப்படி அவங்க வந்து ரியல் லைஃப்ல எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்க்ரீன வந்து ரொட்டேட் பண்ணியோ, அல்லது வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ வந்து வைப்ரேட் பண்ணியோ, அப் அண்ட் டவுன் வைப்ரேட் பண்ணியோ, இந்த 3டி வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இது வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது, இது பார்க்க ஒரு ரியல் லைஃப்ல வந்து ஒரு 3டி ஆப்ஜெக்ட் அங்க இருக்க மாரி நமக்கு ஃபீல் ஆகும். பட் இத வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் வியூ பண்றதுக்காக மட்டும் தான் இந்த 3டி டிஸ்ப்ளே இருக்கும். இந்த 2 டிஸ்ப்ளே மெத்தட நம்ம வந்து ஜஸ்ட் வியூ ஆங்கிள் மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர, அத வந்து தொட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்ப நம்ம கடைசியா பார்க்க போறது ஹாலோகிராஃபிக் டிஸ்ப்ளே. இந்த ஹாலோகிராஃபிக் டிஸ்ப்ளே எப்படின்னா, அ இந்த HUD டிஸ்ப்ளேயோட ஒரு அடுத்த பரிமாணம்னு சொல்லலாம். இந்த HUD டெக்னாலஜி எப்படின்னா, ஒரு ஃபிளாட் ஸ்க்ரீன் அதாவது 2டி ஸ்க்ரீன வந்து நமக்கு முன்னாடி ஒரு ஃப்ளோட் பண்ற மாரி இருக்கும். இத நான் ஜஸ்ட் மூவ் பண்ணி வைக்கிறதோ, இல்ல மூவ் பண்ணி இந்த சைடு மூவ் பண்ணி வைக்கிற மாரி இருக்கும். இது ஒரு ஸ்க்ரீன் மாரி தான் இருக்கும். பட் இந்த ஹாலோகிராஃபிக் டிஸ்ப்ளே வந்து இதுக்கு அப்பாற்பட்டது. அது மீன்ஸ் என்னன்னா, ஒரு 3டி விசுவல்ஸா கிரியேட் பண்ணும். அதாவது ஒரு ரியல் லைஃப் பெர்சனோ, இல்ல ஒரு ரியல் லைஃப் ஆப்ஜெக்ட்டோ வந்து நமக்கு முன்னாடி வந்து ஒரு ஃப்ளோட் பண்ணி நமக்கு காட்டுற மாரி தான் இந்த ஹாலோகிராஃபிக் டிஸ்ப்ளே வந்து நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். இது வந்து மூவில மட்டும் தான் இப்போ வரைக்கும் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. பட் ரியல் லைஃப்ல இன்ன வரைக்கும் அத வந்து நமக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா கொண்டு வர முடியல. பட் இது மூவில எப்படி கொண்டாடுறாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்ப என்ட்ட அந்த வாட்ச் இருக்கு. இந்த வாட்ச்ல ஒரு பட்டன் பிரஸ் பண்ணோனே, எனக்கு இங்கிருந்து ஒரு மனுஷன் எந்திரிச்சு வந்து, நான் அவங்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ற மாரி, "ஹாய் எப்ப இருக்கீங்க?" அப்படின்னு கான்டாக்ட் பண்ற மாரியும், அவங்க நமக்கு ரிப்ளை பண்ற மாரியும் ஒரு விசுவலைசேஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் நாம. இது மாரி தான் வந்து மூவிஸ்ல கிரியேட் பண்றாங்க. இப்ப இந்த டெக்னாலஜி வந்து இந்த ஆல் எஃபெக்ட் டெக்னாலஜியோ, HUD டெக்னாலஜியோ வந்து எங்க ஆரிஜினேட் ஆச்சு? எங்க வந்து இத கிரியேட் பண்ணாங்க? எந்த மூவிலருந்து எந்த வருஷத்துல கிரியேட் பண்ணாங்கன்றத நம்ம அடுத்து பார்ப்போம். இது இப்ப இப்ப ரீசென்ட்டா கிரியேட் பண்ண டெக்னாலஜி கிடையாது. 1960ஸ்ல இருந்தே இந்த டெக்னாலஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம மூவி இண்டஸ்ட்ரீஸ்ல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எப்பவுமே கிரியேட் பண்ற மாரி ஹாலிவுட்ல தான் இத ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணாங்க. ஸ்டார் வார்ஸ் மூவிஸ்ல வந்து இத கிரியேட் பண்ணாங்க. அதாவது இந்த கம்யூனிகேஷன் பண்றது. ஒரு வேர்ல்ட்ல இருந்து இன்னொரு வேர்ல்டு இருக்க பெர்சன் வந்து கம்யூனிகேட் பண்றதுக்காக இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ற மாரி காட்டுனாங்க. 1970, 80, 90, 2000 இந்த மாரி ஏரியால வரிசையா டெவலப் ஆயிட்டு வந்துச்சு இந்த டெக்னாலஜி. அடுத்து 1980ஸ்ல தான் டெர்மினேட்டர் மூவில இன்னும் வந்து ஒரு ரிஃபைன் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஒரு அந்த நல்ல ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நெறைய மூவிஸ்ல இந்த டெக்னாலஜி வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும், அயர்ன் மேன் மூவி தான் இப்ப வரைக்கும் இந்த டெக்னாலஜிக்கு வந்து பேசுபொருளா இருக்கு. Hey, hey, I've seen this one. I've seen this one. This is a classic. Wake up, Daddy's home. Welcome home, son. என்ன ரீசன் அப்டின்னா, இந்த ஹோலோகிராஃபிக் டிஸ்ப்ளேவா இருந்தாலும் சரி, இல்ல இந்த HUD டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, இந்த 2த்துக்கும் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டான அந்த யூசேஜையும் அவங்க குடுத்தது வந்து இந்த அயர்ன் மேன் மூவில தான். இதுக்கப்புறம் நெறைய மூவில வந்து இத இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நெறைய வந்து இத கிரியேட் பண்ணாங்க. அதனால தான் இப்ப வரைக்கும் நீங்க எங்க போய் தொலவுனாலும் HOD இல்ல ஹாலோகிராஃபிக் அப்டின்னு சொல்லி போய் தொலவுனாலும், ஃபர்ஸ்ட் எடுத்து வர்றது இதுக்கு முன்னாடி எத்தன படத்துல அவங்க பண்ணியிருந்தாலும், இல்ல இதுக்கப்புறம் எத்தன படத்துல பண்ணியிருந்தாலும், ஃபர்ஸ்ட் நமக்கு எடுத்தது வந்து அயர்ன் மேன் மூவி தான் எடுத்து வருவாங்க. ஏன்னா, இவங்க தான் வந்து அது ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அத கொண்டு போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மத்த படங்கள வந்து, ஓ! இது இந்த அளவுக்கு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அத டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நெறைய படங்கள் இது மாரி கொண்டு வந்தாங்க. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, அவதார் மூவில பார்த்தீங்கன்னா, லேப் ஒண்ணு இருக்கும். அந்த லேப்ல வந்து அந்த அவதார் பிளேஸ வந்து காட்டுறதுக்காக அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹாலோகிராம் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப அந்த பெர்சன்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ற அந்த கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாரிக்கலாம் வந்து இந்த HUD டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படிதான் வந்து அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி வந்து ஃபுல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நெறைய மூவி வந்து இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மூவிஸ் லிஸ்ட்லாம் நான் போறேன். ஜஸ்ட் அப்படியே பாருங்க என்ன மூவிஸ். இப்படிதான் வந்து இந்த HUD வந்து டெவலப் ஆகி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் டிஸ்ப்ளேஸா நமக்கு இருக்குது. ஆனா இது மேக்ஸிமம் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ற ஒரு டெக்னாலஜி. முக்கியமா நம்ம டிரைவ் பண்ணும்போது இந்த டெக்னாலஜி ரொம்ப யூஸ் ஆகும். இது நமக்கு ஃபியூச்சர்ல வந்து மூவில காட்டுற மாரி நமக்கு வந்து டெவலப்மென்ட் பண்ணாங்கன்னா, நமக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட வொர்க்கிங் ஸ்கில்லையும் வந்து டெவலப் பண்ணும். வொர்க்கிங் ஸ்டைலையும் வந்து அத மாத்த கூட நமக்கு வாய்ப்பு உண்டு. இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். இந்த HUD டெக்னாலஜியும், ஹாலோகிராம் டெக்னாலஜி எப்படி யூஸ் ஆகுதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்த்துருப்போம். இது வந்து மூவில எந்த மாரி மூவில யூஸ் பண்ணும்போது, இத VFX அண்ட் CGI வந்து வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இந்த VFXனா என்ன? இந்த CGIனா என்ன? அப்படின்றத நம்ம அடுத்த வர வீடியோக்குள்ள பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட லைக் தான் வந்து என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணும்.
அண்ட் வந்து உங்களுக்கு கமெண்ட் தான் வந்து நான் என்ன தப்புனாலும் அதை சரி பண்ணுறதுக்கோ இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கோ எனக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஆர்எச் பாய்.